முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம அமெரிக்கால நடந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். நம்மளும் நிறைய அதிசயங்கள் பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்கன்னா, என்னென்னவோ கண்ட்ரில இருந்தெல்லாம் வந்து அதிசயங்கள் நடந்து, அ ந நம்ம அத பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். நம்ம ஓம் சரவணபவ எழுதும்போது, இதே மாரி ஒரு நாட்ல இருந்து முருகப்பெருமான் எப்படி நமக்கு எல்லாருக்கும் ஒரு திருப்புகழ் எடுத்து குடுத்தாரு அப்படிங்கிறதும் ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அது மாரி எனக்கு உலகம் ஃபுல்லா இருந்து இந்த மாரி அதிசயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான கிட்ட நெருங்கி பார்த்து மனசார உணர வைக்கிற நெறைய வீடியோக்கள் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி நெறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். அவரு சொல்றாரு. அவரு நம்ம வீடியோஸ் வந்து போன வருஷத்துலேருந்தே வந்து பார்த்துட்டுருக்காரு. வேல்மாறல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து, அதுலேருந்து நம்ம நெறைய திருப்புகழ் வீடியோஸ் எல்லாமே போடும்போது, ஒண்ணு ஒண்ணா வந்து ஃபாலோ பண்ணி, அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த 1 வருஷத்துல அவரோட வாழ்க்கை நெறைய விஷயத்துல மாறியிருக்கு அப்டின்னு சொல்றாரு. நெறைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அதாவது மனதளவுல பாதிக்கப்பட்டு, வேலை விஷயமா பாதிக்கப்பட்டு, இப்படி நெறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டு, ஒண்ணு ஒண்ணா முருகப்பெருமான் வந்து சரி பண்ணி, இப்போ வர அவர் நல்ல நிலைமையில வச்சிருக்காரு. நான் 1 வருஷமா ஆகஸ்ட் மாசத்துலருந்து நான் ஆக்சுவலா வேல்மாறல் படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில வந்து நான் பாதி தான் கேட்டிருக்கேன். நான் கேட்டதில உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். இவரு வந்து யுஎஸ்ல கலிஃபோர்னியால இருக்காரு. நம்ம எந்த நாட்ல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. அது மாரி தான் சகோதரரோட லைஃப்ல வந்து சில பிரச்சனைகள் வருது. அவரு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாரு. ரொம்ப டவுனா இருக்காரு. அ அ என்னன்னா, இதில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, சகோதரருடைய அப்பா, அவரும் வந்து ஒரு தீவிர முருக பக்தர். ரொம்ப ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான முருக பக்தரா ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவங்க இப்போ அவர் கூட இல்ல. இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, வேல்மாறல் பத்தி தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா, நான் சொன்ன மாரியே ஆகஸ்ட் மந்த்லேருந்து வேல்மாறல் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில வந்து இவரு கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி வாக்குல பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்போ காலையில 3:30 மணி, 4 மணிக்கு எந்திரிச்சு, மெடிடேஷன்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அலங்காரம் எல்லாமே படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் நாளையே வந்து அவர் தொடங்குறாரு. அதே மாரி சாயந்திரமும் அவர் வந்து அ எப்பலாம் முடியுதோ, எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்போ பகை கடிதல், மயூரபந்தம், கமலபந்தம் இது மாரி அவர் வந்து எவ்வளோ முடியுதோ, அவ்வளோ பாராயணங்கள் பண்ணிட்டுருக்காரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வீடியோவும் நெறைய வந்து அவர கைட் பண்ணியிருக்கு. இந்த மாரி சமயத்தில தான் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த டிசம்பர் மந்த், ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா, இங்க அப்ராட்ல எப்பவுமே ஒரு இந்த ஃப்ளூங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு மாரி இந்த வைரல் ஃபீவர் மாரி வரும். வந்தா அது வாரக்கணக்குல வச்சு செஞ்சுரும். அந்த மாரி தான் வரும். அதே மாரி இவரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டுருக்கும்போது, அ அவருக்கு ஒரு இது ஃப்ளூ வருது. ஃப்ளூ வரும்போது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் வந்து அவருக்கு அந்த டயர்ட்னஸ் உடம்பு வந்து மோசமாயிட்டே வருது. ஸோ சில சமயம் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்டின்னா, நம்மளுடைய கர்மாவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அழகா வேலை செய்யும் இல்லையா? அத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர் ரொம்ப ஆத்மார்த்தமா காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு, இவ்ளோ விஷயங்களும் செஞ்சுட்ருக்கும்போது, அவருக்கு அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. என்ன ஆச்சுன்னா, அவருனால நாளுக்கு நாள் மோசமாகும்போது, அவருக்கு எந்திரிக்க முடியல. 3:30 மணிக்கு எந்திரிச்சு, பண்ணிட்டு இருக்கிறவரு ஸ்லோவா 5 மணி, 6 மணின்னு சொல்லிட்டு அவர்னால முடியாம, லேட்டா எந்திரிச்சு பண்றாரு. அப்ப அவருக்கு என்ன ஒரு உறுத்தல் அப்டின்னா, அ நான் வந்து உனக்கு இவ்ளோ நாளா இந்த எந்திரிச்சு, நான் உனக்கு சரியான நேரத்தில எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா, இப்ப எனக்கு பண்ண முடியல. அதனால எனக்கு வந்து நீ ஏமாற்றம் அடைவியோ! நீ வந்து கோவிச்சுப்பியோ முருகா! அப்டின்னு சொல்லி அவருக்கு ஒரு அந்த கில்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் நீ கோவிச்சுக்காத என்னால வந்து முடியல. என்னால என்ன முடியுதோ நான் அத பண்றேன் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு மனசே கேட்கல. போக போக என்ன ஆகுதுன்னா, அவர்னால சுத்தமா எந்திரிக்க முடியாம ஒரு நாள் வந்து 8:30க்கு தான் எந்திரிச்சு அவருடைய பூஜைய பண்ண முயற்சி பண்றாரு. அதுவும் ரொம்ப கஷ்டத்துல தான் அவர் பண்றாரு. ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் வந்து பண்றாரு. அப்ப பண்ணும்போது தான் முருகப்பெருமான் அவர்கிட்ட இவரு இவ்ளோ ஃபீல் பண்ணும்போது முருகப்பெருமான் வந்து சும்மா இருப்பாரா? சரின்னு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஆறுதல் சொல்றக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கு அ அ அவரு காலையில லேட்டா பண்ணுனனால, அந்த சூரிய வெளிச்சமும் இருக்கவும், அவருக்கு சூரிய வெளிச்சத்தின் வழியாகவே ஒரு அனுபவத்த குடுக்கறதுக்கு முருகப்பெருமான் முயற்சி பண்ணிட்டாரு. இவரு
பூஜை பண்ணிட்டு, திருப்புகழ் வந்து அவனித நிலை திருப்புகழ் சுவாமிய பார்த்தே வந்து பாடிட்டுருக்காரு. அப்ப அவரு பார்த்து பாடும்போது, முருகப்பெருமானோட அந்த ஃபோட்டோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரு இ ஃபர்ஸ்ட்டு பாட ஆரம்பிக்கும்போது முருகப்பெருமானோட முகம் வந்து இந்த மாரி இருக்கு. நார்மலா ஒரு வெளிச்சம், ஒரு 8 மணிக்கு உண்டான வெளிச்சம் இருக்கு. பாட, 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 பாட அந்த முருகப்பெருமானோட முகத்துல இருந்த அந்த பிரைட்னஸ் அதிகமாயிட்டே போகுது. இதுல பாருங்க. முன்னாடி பார்த்த ஃபோட்டோக்கும், இந்த ஃபோட்டோக்கும் எவ்ளோ வித்தியாசம். அந்த அந்த பிரைட்னஸ் அதிகமாயிட்டு போக, போக இவரு நிக்காம பாடிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. முருகப்பெருமான் வந்து அவரோட அவரோட பிரசன்ஸ வந்து ஃபீல் பண்றாரு. அவர் அங்க இருக்கிறத, அவர் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறத அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதோட நிக்கல. கேளுங்க இன்னும். இவர் வந்து நிக்காம பாடிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவரால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டே தான் பாடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில திருப்புகள்லாம் வந்து படிச்சதுக்கப்புறமா, திருப்பியும் அடுத்தது வேல்மாறல் தொடங்குறாரு. வேல்மாறல் தொடங்கும்போது, "முருகா நீ தானே வந்திருக்க, நீ இங்க இருக்க தானே, உன்ன என்னால உணர முடியுது" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் வேல்மாறல் வந்து அழுதுட்டே வந்து அவரு பாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் முருகப்பெருமான், "அது நான் தான்" அப்படிங்கிற மாரி இன்னொரு குறியும் காட்டுறாரு. அது என்ன அப்படின்னா வேல்மாறல் படிக்க படிக்க, மகாலட்சுமி தாயாரோட அந்த ஃபோட்டோல அதுக்கு பின்னாடி வேலும், தண்டமும் கலந்த மாரி வந்து ஒரு அமைப்பு, ஒரு ஒளி உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு ஒளி தோன்றுது. அத பார்த்து இவரு இன்னும் அரண்டு போயிடுறாரு. அப்படியே அத பார்த்துட்டே, அத கும்பிட்டுட்டே வந்து வேல்மாறல் படிக்கிறாரு. அது எவ்வளோ அற்புதமா தோன்றியிருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல. ஸோ, இப்போ வந்து அவருக்கு முருகப்பெருமான் கிட்ட இன்னொரு குறி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அவரு வேல்மாறல் படிச்சுட்டே, முருகா நீ வந்தது இப்ப நீ தான் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வந்து இன்னொரு குறி காட்டி உணர்த்தணும். நீ தான் அப்படின்னா எனக்கு இன்னொரு குறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டுறாரு. வேண்டிட்டு வேல்மாறல் படிச்சு முடிச்சுட்டு, இப்போ ஆரத்தி காட்டலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அ இன்னொரு வெளிச்சம் அந்த இடத்துல உருவாகுது. அதுதான் நீங்க இப்ப பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா, அவருக்கு முருகப்பெருமான் கையில வந்து வேலோட, சேவல் கொடியோட இருக்க மாரி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, முன்னாடி இருக்கிறது மயில். முன்னாடி ஒரு உருவம் இருக்கு பார்த்தீங்களா? அது மயில். அதுக்கு பின்னாடி முருகர் வேலோட உட்காந்துருக்கிறது எனக்கு அற்புதமா தெரியுது. அந்த கிரீடம் தலையில. இது வந்து நான் கொஞ்சம் மார்க் பண்ணி காட்டாம விட்டுட்டேன். உங்களால உணர முடியுதா அப்படின்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெளிச்சம் மேபி என்னோட அங்க ஸ்க்ரீன்ல இருந்தோ, அது வெளிய இருந்தோ வந்து எங்கேயோ வந்திருக்கலாம். ஆனா நான் கேட்க, 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 கேட்க வந்து ஒவ்வொரு வெளிச்சத்திலயும் எனக்கு அது வந்து உணர்த்திட்டே இருந்தாரு. அவரோட பிரசன்ஸ வந்து நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வெளிச்சத்த அவரு கேட்ட மாயத்துக்கு இப்படி ஒரு வெளிச்சம் வந்து, அவர் வந்து அ அ உண்மையாவே அரண்டு போயிட்டாரு. அவர்னால அவரோட உணர்ச்சிய கட்டுப்படுத்தவே முடியல. இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுல விடாம வந்து அந்த பூஜைய லேட்டாவாவது எந்திரிச்சு, அவ்ளோ உடம்பு வலியிலயும், காய்ச்சல்லயும் அவர் வந்து பண்ணும்போது, முருகப்பெருமானுக்கு அந்த முருகப்பெருமானுக்கு வேணுங்கிற மாரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவரு ஒரு தவிச்சு, அவர்னால வந்து அந்த ஒரு அந்த கஷ்டத்த வந்து முருகப்பெருமான்ட்ட எடுத்து வைக்கும்போது, "நீ நீ எப்ப பண்ணா என்ன? உனக்கு முடியல எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து, அடுத்தடுத்து இந்த சூரிய வெளிச்சங்கள் மூலமாக வந்து சகோதரருக்கு இப்படி முருகப்பெருமான் ஒரு பிரசன்ஸ காட்டியிருக்காரு. ஸோ, அ இது வந்து எ நம்மளால முடியலைனாலும், ஆத்மார்த்தமா பண்ற சின்ன விஷயத்த கூட வந்து முருகப்பெருமான் வந்து அதை பார்த்து, அத வந்து அழகா ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சாட்சி. இப்போ இது மட்டும் இல்லாம, ம் சகோதரருக்கு வேலை பிரச்சனையும் வருது. அப்போ வந்து தைப்பூசத்துக்கு அவர் வந்து பல மைல்கள் நடந்து ஒரு கோயிலுக்கு போயி, அ வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அவர் பண்றாரு. அவர் குடும்பத்தோட இந்த வேண்டுதல் நிறைவேத்துறாரு. அவர் சொல்றாரு, அவ்ளோ மைல் நடக்கணும். அவரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18, 19 மைல் சொல்லியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ மைல்கள் வந்து நடக்கணும். அ அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம முருகப்பெருமான் அந்த கோயிலுக்கு போக வச்சிருக்காரு. அந்த கோயிலோட வீடியோ கூட நான் காட்டுறேன் பாருங்க. அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் தைப்பூசத்துக்கு 20,000 பேர் வந்து அங்க கூடியிருக்காங்க. அது நம்ம உள்ளூர்ல இருக்கும்போது இந்த வைபெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்குங்க. வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வலி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா, அந்த எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு கோயில் திருவிழா பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமா நடக்காது. இங்க பாருங்க, இவ்ளோ பேரு 20,000 பேர் வந்து கூடி அந்த ஒரு
அந்த கோயிலுக்கு வந்து தைப்பூசத்து அன்னைக்கு போயிருக்காங்க. ஸோ சகோதரர் வச்ச அந்த வேண்டுதலுக்கு பரிசா முருகப்பெருமான் அவருக்கு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை குடுத்துருக்காரு. ஏன்னா, அப்ராட்ல இருக்கும்போது வேலை அப்படிங்கிறது இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறத விட, அந்த பிரச்சனை அப்ராட்ல வந்து ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ராட்ல வந்து வேலை இல்ல அப்படின்னா, எல்லாமே அடிபட்டுரும். அது அந்த அந்த தாக்கம், அந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இருக்கும். அது குடும்பத்தில இருக்கிறவங்களையும் சேர்ந்து பாதிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில முருகப்பெருமான் இதுக்கு பரிசா தைப்பூசத்து அன்னைக்கு ஒரு வேலைய குடுத்து, அவர் வந்து இப்போ நல்ல நிலைமையில வச்சிருக்காரு. அவர் வந்து இன்னும் நிறைய மிராக்கிள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அத நான் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நானே இன்னும் அந்த ஆடியோலாம் இன்னும் கேட்கல. ஸோ வேல்மாறல் இப்படிதான் படிக்கணும். இந்த ஊர்ல இங்க தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. எந்த நாட்ல, எந்த ஊர்ல எப்படி படிச்சாலும் முருகப்பெருமான் அதற்கான பலன வந்து குடுத்துட்டே தான் இருக்காரு. அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி அவரு. அதனால வந்து எந்த ஊர்ல எப்படி நம்ம வேல்மாறல் படிக்கும்போதும், அதற்கான பலன் இருக்கிறத கண்கூடா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறக்காம வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாரி இன்னும் நெறைய நம்ம விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.